டேஸ்டியான கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு சாதாரண பேக்கெட் பால் எடுத்திருக்கேன். அது கொதிச்சு வரும்போது 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்து கரைஞ்சதும் 1/2 கப் அளவுக்கு சீனி போட்டு அதுவும் கரைஞ்சதும் 1/4 கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா கிளறி அது நல்லா கொதிச்சு இறுகி வரவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அது நல்லா செம கூலிங்காக எடுத்திருக்கேன். இப்போ இந்த விப்பிங் க்ரீமோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு அந்த கஸ்டர்ட் மிக்ஸி அதோட சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் பீட்டரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க சிலிக்கான் ஸ்பேச்சுலா வச்சு. அது இல்லைன்னா கரண்டி வச்சு கூட நீங்கள் கிளறிக்கலாம். இப்போ அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி ரெஃப்ரிஜரேட்டரில் அதாவது ஃப்ரீசரில் 10 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு ஓரங்களை கத்தி விட்டு அப்படி லேசாக கீறி விட்டுட்டு அப்படியே தட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வட்ட வடிவில் கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் ரெடி. இதோட பாதாம் பிஸ்தா முந்திரியை துருவி போட்டு நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லைஸ் போட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க.